நண்பர்களே, பிரம்மாண்டத்தின் பிரம்மாண்டம் என்று சொன்னால் நாம் இந்த இடத்தை சொல்லலாம். உண்மையிலேயே வானளாவிய உயரம் கொண்ட உச்சத்தை தொடுகின்ற கட்டிடங்கள் இங்கே நாம் அதிகமாக பார்க்க முடியும். மரீனா பே அப்படிங்கக்கூடிய இந்த இடம்தான் சிங்கப்பூரினுடைய ஃபைனான்சியல் சென்டர், பொருளாதார மையமாக சிங்கப்பூரின் மிக முக்கியமான மைய மாநகரமாக விளங்குகின்ற ஒரு இடம் இந்த மரீனா பே. அங்குதான் நாம் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறோம். இப்போ நம்ம நிற்கக்கூடியது சிங்கப்பூரினுடைய மிக புகழ் வாய்ந்த ஒரு சுற்றுலாத்தலமான மரீனா பே அப்படிங்கக்கூடிய இடத்துல நின்றுட்டுருக்கோம். கிட்டத்தட்ட பல ஏக்கர்கள், பல 100 ஏக்கர்கள் பரப்பளவில் அமைந்த இந்த இடம், இதை சுற்றி பார்ப்பதற்கே, நடந்து வருவதற்கே ஒரு நாள் ஆகும் என்று சொல்கிறாங்க. பார்க்கக்கூடிய பிரம்மாண்டமான கட்டிடம், 3 பெரிய வானுயர்ந்த கட்டிடங்களில் படகு போன்ற அமைப்பு. அது மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கக்கூடிய இது எல்லாமே 5 ஸ்டார் ஹோட்டல், அது மாதிரி மிகப்பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகளுடைய ஆஃபீஸ், ஹெட் ஆஃபீஸ் எல்லாமே இங்கே இருந்துக்கிட்டு இருக்கு. அதனோடவே இந்த ஒரு சுற்றுலாத்தலமாகவும் ஒரு பூங்கா, ஒரு அற்புதமான ஒரு லேக், அதே மாதிரி நிறைய விஷயங்களை இங்கே ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இங்கே ராத்திரியான ஒரு அற்புதமான ஒரு வண்ண வண்ண லேசர், ஒரு இசை நீரூற்று ஒன்று, ரொம்ப உலக பிரசித்தி பெற்ற இசை நீரூற்று ஒன்று இங்கே ராத்திரி நடக்கும். அந்த அளவுக்கு மிக அற்புதமான ஒரு இடம், அழகான இடம். உண்மையிலேயே ஒரு சில விஷயங்கள் நம்மை நெஞ்சை நெகிழ்வதாக இருக்கின்றது. இங்கே எவ்வளோதான் மிகப்பெரிய பிரம்மாண்டம், மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்பம் இது எல்லாமே இருந்தால் கூட இதை சிங்கப்பூரின் சிறப்பாக நம்ம சொல்கிறோம், ஒரு பக்கம் சொல்லலாம். ஆனால் இன்னொரு பக்கம் இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு, ஒரு குடிமகனுக்கு என்ன பொறுப்புணர்வு வேண்டும் என்பதை நாம் இந்த சிங்கப்பூர் குடிமக்களிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம். அந்த அளவுக்கு விஷயங்கள் அவர்கள் ரொம்ப பொறுப்பாக செய்கின்றார்கள். அது ஒரு சுத்தம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, சுகாதாரம் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, மற்றவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கின்ற விஷயமாக இருந்தாலும் சரி, உழைப்பு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, தன்னுடைய நாட்டிற்காக ஒரு அர்ப்பணிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் இங்கே உள்ள மக்கள் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து ஒவ்வொரு நிமிடமும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லலாம். இலவசங்களை எதிர்பார்க்கக்கூடிய மக்கள், அரசாங்கத்தை நோக்கி இருக்கக்கூடிய மக்களை நீங்கள் இங்கே பார்க்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் இங்கே எல்லா இடங்கள்லையும் நிறைய மால்ஸ் இருக்குது, அதே மாதிரி நிறைய காம்ப்ளெக்ஸ் எல்லாம் இருக்குது. எல்லா இடத்துலையுமே டாஸ்மாக் ஐட்டம்னு சொல்லுவோம்ல, அந்த மதுபான வகைகள் நிறைய இருக்குது, குவிச்சு குவிச்சு வச்சுருக்காங்க. எங்கே போனாலுமே இருக்குது, நம்ம பார்வைக்கு மிக எளிதாக கிடைக்கும் வகையில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனாலும் இங்கே அந்த தண்ணி அடிச்சுக்கிட்டு, இல்லைன்னா அந்த போதையை போட்டுக்கிட்டு தெருவில் விழுந்து கிடப்பவனையோ, இல்லைன்னா மற்றவங்களால சண்டைக்கு போகிற ஆட்களையோ யாரையுமே நீங்கள் இங்கே பார்க்கக்கூடிய, தெருக்களில் பிச்சை எடுக்கக்கூடிய பிச்சைக்காரனையோ, இல்லைன்னா வம்பு சண்டைக்கு போகக்கூடியது மாதிரியான ஒரு குடிமகனை நீங்கள் இங்கே பார்க்கவே முடியாது. தெருக்களில் காரி துப்பக்கூடிய ஒரு குடிமகனை கூட நீங்கள் இந்த சிங்கப்பூரில் பார்க்க முடியாது. அப்படிங்கக்கூடியது இது அந்த மக்களுக்குள்ள சிறப்பு. உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு வார்த்தை யாருக்கு பொருந்துகிறதோ இல்லையோ, கண்டிப்பாக சிங்கப்பூர் குடிமக்களுக்கு அந்த வார்த்தை பொருந்தும் என்றுதான் நான் சொல்வேன். அந்த அளவுக்கு பொறுப்புணர்வு அவர்களோடு தன்னை அறிந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். 2ஆம் உலகப் போரில் குரோசிமா, நாகசாகி, ஜப்பானுடைய 2 அந்த மாநகரங்களிலே குண்டு வீசி அதை தரைமட்டமாக்கிய பின்பு, முற்றிலும் சிதைந்த பின்னும் மீண்டும் நாங்கள் உயிர்த்தெழுவோம், மீண்டும் நாங்கள் இந்த நாட்டின், இந்த உலகத்தின் மிகப்பெரிய ஒரு நாடாக வருவோம்னு அந்த ஜப்பானுடைய ஒவ்வொரு மக்களும் எப்படி உறுதி பூண்டார்களோ அதே உறுதியோடு இங்கே இருக்கக்கூடிய சிங்கப்பூர் மக்களும் உழைத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஒரு பொறுப்புணர்வையும் அந்த ஒரு உழைப்பையும் நீங்கள் சிங்கப்பூர் மக்களிடமும் முழுக்க பார்க்கலாம் என்பது மிகச்சிறந்த விஷயம். அதன் பிறகுதான் இங்கே இருக்கக்கூடிய ஆடம்பரம், இங்கே இருக்கக்கூடிய தொழில்நுட்பம், இங்கே இருக்கக்கூடிய பிரம்மாண்டத்தை நாம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆக சிங்கப்பூரினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கிய காரணமாக அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுடைய பொறுப்புணர்வு தான் இருக்கு. அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு ஐயமும் இருக்க போவதே இல்லை. அந்த அளவுக்கு மிகச் சிறப்பான மக்களாக இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இது சார்ந்து இன்னும் நம்ம நிறைய இடங்கள், இந்த இடத்தை சுற்றி பார்க்குறதுக்கே ஒரு நாள் ஆகும். இந்த நிறைய இடங்களுக்கு அப்படியே நடந்து போக வேண்டியது இருக்கு. இந்த இடம்தான் சிங்கப்பூரினுடைய மிகச் சிறப்பு வாய்ந்த இடம் என்று சொல்லலாம். அதனுடைய அரசு முத்திரைகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இடம், அரசாங்க நினைவு சின்னமாக இருக்கக்கூடிய மீன் உடல்,
சிங்க தலை தாங்கி வாயிலிருந்து தண்ணீர் பீச்சி அடிப்பது போன்ற இந்த உருவத்தை தான், இந்த சிலையைத்தான் சிங்கப்பூரினுடைய அரசு முத்திரைகளில் இதை தான் நீங்கள் பார்க்கலாம். அந்த இடத்துல தான் இப்போ நம்ம நின்றுக்கிட்டு இருக்கிறோம். இந்த இடத்துல இருந்து நம்ம ஒரு விஷயம் ஞாபகப்படுத்த வேண்டும், உங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும், உங்களுடைய அறிவுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொன்னால், இங்கே தமிழர்களுக்கென்று ஒரு தனி சிறப்பு இருக்கின்றது. தமிழ் மொழிக்கென்று ஒரு தனி மரியாதையை கொடுத்து வைத்திருக்கின்றார்கள். அதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், இந்த சிங்கப்பூர் மலேசியாவிடம் இருந்து பிரிந்து முழு சுதந்திரம் அடைந்த பிறகு இங்கே ஆடு மாடு மேய்க்கிறது, மீன்பிடி போன்ற தொழில்கள் தான் இருந்தது. ஏழ்மையில் இருந்து கொண்டிருந்தது. லீ குவான் அப்படிங்கக்கூடிய ஒருத்தர் தான் அதை பிரதம மந்திரியாக பதவியேற்கின்றார். முதல் பிரதம மந்திரியாக எப்படி நம்ம இந்த நாட்டை வளப்படுத்த போகிறோம், எப்படி நாம் இதை முன்னேற்றப் போகிறோம் என்று அவர் சிந்தித்துக் கொண்டிருந்த வேளையில் அதன் பிறகு அவர் செயல்படுத்திய அத்தனை செயல்பாடுகளிலும் மிக முக்கியமாக பங்கேற்றவர்கள் தமிழர்கள் என்ற ஒரு சிறப்பு, அந்த மரியாதை இன்னைக்கும் அவங்க கொடுத்து வச்சிருக்காங்க. அவருடைய உழைப்புக்கு, அவருடைய அத்தனை செயல்பாடுகளுக்கும், அவர் செய்த அத்தனை முயற்சிகளுக்கும் சப்போர்ட்டா ஆதரவாக இருந்து, உடனிருந்து, தூணாக இருந்து அவரோடு செயலாற்றியவர்கள் தமிழர்கள். இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு தமிழர்கள் முக்கிய பங்காற்றினார்கள் என்பது தனிச்சிறப்பு. கடுமையான உழைப்பும் பொறுப்புணர்வும் தேசப்பற்றும் தியாகமும் ஒவ்வொரு தனி மனிதனிடமும் இருந்துவிட்டால் போதும், அவன் சார்ந்திருக்கின்ற நாடு அது கண்டிப்பாக உலக அரங்கில் முன்னேறும் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக இன்று உலக அரங்கில் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு நாடு எது என்று சொன்னால் அது சிங்கப்பூர் என்றால் மிகையாகாது நண்பர்களே. மரீனா பே அப்படிங்கக்கூடிய இந்த இடத்தை மிக நிதானமாக நடந்து அணுவாக நம்ம ரசித்து கொண்டு இருக்கின்றோம். அவ்வளவு அழகு. நம்ம அங்கே பார்க்குறது தான் அந்த ஃப்ளையர் அப்படிங்கக்கூடியது. இதில் இருந்து எடுக்கப்பட்ட காட்சிகள் தான் இந்த காணொளியின் ஆரம்பத்தில் நம்ம அந்த பாடலோடு பார்த்த அந்த காட்சிகள். அடுத்ததாக நம்ம ஒரு மியூசிக் ஃபவுண்டன், அந்த இசை நிறுத்து சொன்னோம் இல்லையா, அதையும் நம்ம கடைசியில் இதில் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம்.